மதுரையில பன்னீரை நம்பி ஸ்டாலின் நடத்திய கூட்டம் சிரிப்பா சிரிச்சுது. மேடையில பன்னீரும் அமைச்சர் மூர்த்தியும் பேசிக்கொள்ளும் காட்சியை சும்மா கற்பனையா டப்பிங் செய்து பார்த்தா சிரிப்பு தான் வருது. சேர் தான் இருக்கு, கூட்டத்தையே காணோம். வரும் மூர்த்தி, நல்லா வரும். இதுக்கு தான் தம்பி இவரை கட்சியில சேர்க்க வேணாம்னே, இப்படிதான் அவர்கள் பேசியிருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதிலும் பன்னீர் புதல்வரின் முகபாவனை இருக்கிறதே, அடேங்கப்பா ரகம்தான். தன்னை ஆளாக்கிய கட்சிக்கும் தன்னை தூக்கி சுமந்த தொண்டர்களுக்கும் விசுவாசமா இல்ல அப்படின்னா இப்படிதான் பரிதாபமாக நிற்க வேண்டும் என்பதற்கு பன்னீர் சாட்சியாகி இருக்காரு. ஆனா இங்கு நாம பரிதாபப்பட வேண்டியது பன்னீருக்காக இல்ல. நேற்று அதிமுக, இன்று திமுக, நாளை எந்த கட்சியோ, அவ்வளவுதான் இந்த பன்னீர். இது தெரியாம இவர் ஏதோ பெரிய அசகாய சூரன் என நினைத்து இவரை கட்சியில சேர்த்து வெற்றி 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 என வெட்டியாய் முழங்கிய ஸ்டாலினை பார்த்துதான் நாம பரிதாபப்பட வேணும். பாவம், பன்னீர் பின்னால அலையலையாய் கூட்டம் வரும்னு காத்திருந்த ஸ்டாலின் இந்த காலி சேர்களை பார்த்து கட்டாயம் கண்ணீர் வடிச்சிருப்பாரு. இதுல மேடையில பேசும்போது பன்னீர் என்றால் விசுவாசம் என பேசியிருக்காரு ஸ்டாலின். ஆமா, இவர் விசுவாசின்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பன்னீர் விசுவாசமா இருந்தது ஸ்டாலினுக்கு தான், கருணாநிதியின் திமுகவிற்கு தான். அது ஸ்டாலினை பொறுத்தவரையும் விசுவாசம். ஆனா அதிமுகவிற்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம். அதனால தான் தூக்கி அடிச்சிருக்காங்க. அதிமுக தூக்கி போட்ட ஒருவரை கட்சியில சேர்த்து இப்போது தென் மாவட்ட திமுகவில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்காரு ஸ்டாலின். இந்த கூட்டம் மதுரையில் நடக்குது. பன்னீருக்கு பின்னால அவரது நிழல் கூட வராது என்பதும், அவர் கூடவே இருந்த பலர் மீண்டும் அதிமுகவுக்கே வந்து விட்டார்கள் என்பதும் அமைச்சர் மூர்த்திக்கு நன்றாக தெரியும். மூர்த்தி நினைத்திருந்தால் வழக்கம் போல திமுக கூட்டத்திற்கு ஆள் பிடிப்பதை போல பணம் கொடுத்து ஆள் சேர்த்து இருக்கலாம். ஆனா மூர்த்தி அதை செய்யல. ஏன் செய்யணும்? போறவரை எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்த்துட்டு சீட்டை தூக்கி கொடுப்பீங்க, நாங்க வேலை செய்யணுமா என்று தான் மூர்த்தி சாரு நினைச்சிருப்பாரு. அதான் காலி சேரை போட்டு ஸ்டாலின் கனவு பகல் கனவு என்பதை உணர்த்தி இருக்காரு. இந்த ஒரு கூட்டம் போதும். பன்னீர் உட்பட ஸ்டாலின் சேர்த்து வச்சிருக்கும் லெட்டர் பேடு கட்சிகளால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்கு. ஸ்டாலின் சார், தோத்துட்டே இருக்கீங்களே சார், இந்த கூட்டத்தை நடத்தாமலேயே இருந்திருக்கலாம். வரும் தேர்தலில் தென் மாவட்டத்தில் திமுக எப்படி தோக்க போகுது அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கு.